மக்களே, உங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் குடுக்கறதுல கரெக்ட்டா சாப்பிடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க குடுக்குற உணவு உங்க குழந்தைங்களுக்கு சரிவிகித உணவா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுல கண்டிப்பா எல்லாருக்குமே சந்தேகம் வரும். கரெக்ட்டான கார்போஹைட்ரேட், கரெக்ட்டான புரோட்டீன், கரெக்ட்டான ஃபேட்டு, மினரல்ஸு, அவங்களுக்கு தேவையான விட்டமின்ஸு இதெல்லாமே உங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்னா, நீங்க கரெக்ட்டா சரிவிகிதமான உணவு குடுக்குறீங்களான்றத கொண்டு வாங்க ஃபர்ஸ்ட்டு. வாரத்துல 2 நாளாவது கீரை குடுங்க உங்க குழந்தைங்களுக்கு. இந்த மாரி பிஸ்கெட்டோ, பசங்களுக்கு தேவையான சாக்லேட்ஸ் இத மாரிலாம் அவாய்ட் பண்ணிட்டு, நல்லா கடலை மிட்டாய், நெறைய புரோட்டீன் ரிச் ஃபுட்லாம் குடுத்தீங்கன்னா, கொஞ்சம் குழந்தைங்க நல்லா ஆக்டிவா, நல்லா பிரிஸ்கா படிப்பாங்க. இப்ப இருக்க குழந்தைங்க சின்ன தலைவலி கூட தாங்க மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல் விட்டு வந்தோனவே ரொம்ப லேசியா இருக்காங்க. சின்ன தலைவலி தாங்க முடியாம ஸ்கூல் பேக் தூக்குற அளவுக்கு கூடயும் பேக் பெயின் வர அளவுக்கு கூடயும் குழந்தை ரொம்ப இம்யூன் சிஸ்டம் ரொம்ப லோவா இருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க தீர்க்கணும்னா, பழைய அந்த காலத்துலலாம் சாப்பிட்டாங்கல்ல, நவதானியத்துல இருக்க கேழ்வரகு, தானிய வகைகள். அதெல்லாம் உங்க குழந்தைகளுக்கு தோசை மாரி வார்த்து அப்படி குடுக்க ஆரம்பிக்கலாம். நெறைய சத்துமாவு உருண்டை, அந்த மாரிலாம் நெய் போட்டு பெசஞ்சு அப்படி குடுத்தீங்கன்னா, குழந்தைங்களோட ஸ்ட்ரென்த்தும் நல்லா ஆக்டிவா நல்லா இருப்பாங்க. இந்த மாரி நல்ல சத்துள்ள உணவா உங்க குழந்தைங்களுக்கு குடுத்தீங்கன்னா, நல்லா ஆக்டிவா நல்லா படிப்பாங்க.